இந்த நகையோட ஒண்ணு பார்க்கும்போது எவ்வளவு லட்சுமிகரமா இருக்கு. எங்கேயாவது வெளியே போறியாம்மா? ஆமாமா, திருவிழாக்கு போறேன். அப்பா டவுன் வரைக்கும் போயிருக்காரு, அவருக்காக தான் காத்துட்டு இருக்கேன். வந்துட்டியா? கருப்பாயி, கண்ணு கட்டிய திறந்து விடுமா? என்னப்பா இவ்வளவு நேரம்? டவுன் பஸ் கிடைக்கலம்மா. பண்ணையில பாதி வேலைய நம்ம கருப்பாயே செய்தது. என்ன வேலையெல்லாம் முடிஞ்சுதா? பசிக்குதா? உன்னை குடும்ப சாப்பிடட்டும். ஏன்பா, கருப்பாய்க்காக ஒரு ரசாலியாவது வாங்கிட்டு வந்துடக்கூடாதா? உங்க 2 பேருக்கும் விலைவாசியே தெரியறது இல்லம்மா. ஏமா பால் வண்டி வந்தாச்சு போல் இருக்க. போமா போ. செல்லத்தர, இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு கருப்பாய் இருந்தாலே போதும்பா. ஆமாப்பா, பொறுப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு தகப்பனா இருக்கிறத விட இப்படி கடமையை செய்யற கருப்பாய்க்கு எஜமானா இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதுகிட்ட மனுஷனே தோத்துருவான் போல் இருக்குது. கறக்கிறத தவிர மத்த எல்லா வேலையும் செய்யுது. அத நான் மனுஷங்கிட்ட விட்டுட்டேன். இந்தா, ஏன் தெரியுமா? கறக்கிறது மனுஷனுக்கு கை வந்த கலை. அதுல நியாயம் பார்க்க மாட்டான், கறந்துகிட்டே இருக்கும். வணக்கம் செல்லதோர. வணக்கம் வணக்கம், வாங்க. பாலம் கட்டுறதுக்காக கான்ட்ராக்டர் வடிவேலுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுத்தீங்களே, ஆமா, அது இன்ன வரைக்கும் அப்படியே நிக்குது. சீக்கிரமா பணத்தை கொடுக்க சொல்லுங்க, இல்லன்னா கோர்ட்டு கச்சேரி அது இதுன்னு அலைய வேண்டி வரும். அதெல்லாம் வேண்டாங்க, பையன் நானே இருக்கேன். சீக்கிரமா பணத்தை திருப்பி கொடுத்துருவான். அதத்தான் நானும் விரும்புறேன். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. செல்லதுரை, உன் மனசுல என்ன கலிவ கர்ணன்னு நினைச்சிருக்கியா? என்ன பரமசிவம், கண்ட வயலுக்கெல்லாம் கடனை கொடுக்குற, கண்ட இடத்துல கையெழுத்து போடுற, கொஞ்சம் பார்த்து நடந்துக்குப்பா. பரமசிவம், பெத்தவங்க செய்யறது பிள்ளைகளுக்குன்னு சொல்லுவாங்க. நான் செய்யற தர்மமும் உதவியும் என் குழந்தையை காப்பாத்தாமல விட்டுடும். காட்டு வலி போற பொண்ணே கவலைப்படாதே, காட்டுப்புலி வலி மறிக்கும் கலங்கி நிக்காதே, வீரையன் பேர சொன்னா ஊரடங்கும் பாரு, எங்க வீரையன் பேர சொன்னா ஊரடங்கும் பாரு. சின்ன பசங்களா இருக்கீங்க, உங்க வயசுக்கு தகுந்த பிள்ளைங்களோட விளையாடுறத விட்டுட்டு என்ன மடக்குறீங்க? என்ன விஷயம்? எங்க வயசு உள்ளவங்க கிட்ட நாங்க போக மாட்டோம். உங்கள மாதிரி கொஞ்சம் வயசுக்கு மீறவங்க கிட்ட தான் சினேகம் வச்சுக்குவோம். ஏன்னா உங்க கிட்ட தானே இருக்கு காசு. காசா? காசு உங்க சின்னவங்க பெரியவங்க என்கிட்ட சம்பாதிச்சா கொடுத்துருக்காங்க. உங்களை இப்படியே விட்டா நாளைக்கு நீங்க வழிபறியா பண்ணுவீங்க. என்ன ஆனாலும் சரி, நான் காசு கொடுக்கறது இல்ல. வந்து மாட்டிக்கிட்டேன், சீக்கிரமா
அவர் அமைதியா இருக்காரு நினைக்காத. அவர் நெற்றிக்கண்ணை திறந்தா ஒவ்வொன்னா போயிடும். என்னடா போயிடும்? தலையில இருக்க கிழங்கு, இடுப்புல இருக்க பைசா, இப்படி ஒவ்வொன்னா போயிடும். முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள பேச்ச பேச்ச. தாண்டா தாண்டா தாண்டா. வாடி பள்ளி கிழங்கு இங்க வலிய வந்து விழுந்தே. வாடி பள்ளி கிழங்கு இங்க வலிய வந்து விழுந்தே. பள்ளி கிழங்கு இங்க வலிய வந்து விழுந்து. அம்பள வச்சதுதான் அத்தனை சட்டங்களும், பொம்பள வம்புலதான் அத்தனை குத்தங்களும். அழகத்திய விட்டுட்டு புத்திய திட்டுற உத்தம புத்திர பக்கத்தில் இருக்கேன். பொம்பளை இல்லையா ஆம்பளை இல்லையப்பா, பொம்பளை பெற்றவதா உன்னோட அம்மா அப்பா. ஆணு சொன்ன இல்லாட்டா பொண்ணு கதை என்னாகும்? ஒரு பொம்பளை நினைச்ச சந்திர வரைக்கும் கையில பொடிப்பா, உன்னையும் பொடிப்பா. ஆடி பள்ளி கிழங்கு இங்க வலிய வந்து விழுந்து. தான் பிள்ளை ஆனாலும் வாய் நீளம்தான், பெண் புள்ள ஆனாலும் ஆம்பிள்ளனா. வாடி பள்ளி கிழங்கு இங்க வலிய வந்து விழுந்து. பொண்ணு பொல்லாப்பு போட்டி இப்போ என்னப்பு?
உதவி செய்யுங்கடா. டேய் வாங்கடா. அப்படின்னா 40 பைசா தரியா? நாங்க வரோம். சரிடா, சீக்கிரம் வாடா. டேய் வாங்கடா. என்ன தலைவர போட்டா? தலைவர் போற நேரமாச்சு. போனதும் காராம்பஸ் உட்கார்ந்து ஆத்தா பாலை கொடுத்துடும். தலைவர் பால் கொடுத்து பார்த்து பாரு. வாங்கடா போலாம். வாங்கடா. வாடா, உனக்காகத்தான் காத்துட்டு இருக்கிறோம். உட்கார். என்ன விஷயம்? மழை இல்லாம நிலமும் காஞ்சு பயிரும் காஞ்சு போச்சு. கொஞ்ச நஞ்சு இருக்கிற பூமியும் வெடிச்சு போயிடும் போல் இருக்கு. அதனால உடனடியா அக்கா நிவாரண பணியில இறங்க போறாங்க. தெற்கால் இருக்கிற அந்த நிலத்தை உங்க சின்னம்மா விக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. வீரையா, நீ என்ன பண்ற? இந்த பத்திரத்துல ஒரே ஒரு கையெழுத்த போடுற. ஆமா, இது வரைக்கும் 3 முறை கையெழுத்து போட்டிருக்கேன். இனிமே போட மாட்டேன். போ. தம்பி, ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கிட்டல்ல, இவன் பேசுவான்டா. வீரையா, விவகாரம் பண்ணாத. ஒழுங்கா கையெழுத்து போடு. நான் போட மாட்டேன். போ. ஏண்டா முறைச்சா பாக்குற? கையெழுத்து போறியா இல்லையா? நான் போட மாட்டேன். போட மாட்டேன். போட மாட்டேன். உன்னை மிதிச்சே கொண்டு சும்மா நீ ஆம்பல்னா ஒன்ன மாதிரி ஆள்கிட்ட இனிமே நீ சண்டியர் இல்ல, நான் தான் சண்டியர். குழந்தையா இருக்கும் போதே அவன் ஜோடியை முடிச்சிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அவங்க அப்பா சாகும்போது என்கிட்ட என்ன சொல்லி ஒப்படைச்சார் தெரியுமா? சொத்து பூராவும் அவன் பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். ஏதாச்சும் காய்ச்சல் வந்து செத்தான்னா கூட விஷத்தை வச்சுதான் கொண்டு விட்டேன்னு ஊருக்காரவங்க உன்னை பத்தி பேசுவாங்கன்னு சொன்னாரு. அதையெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் கண்ணுக்குள்ள கண்ணா வச்சு அவனை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஏண்டா, அவன் கேட்கறதுல என்னடா தப்பு இருக்கு? எடுத்ததுக்கெல்லாம் நிலத்தை வித்துக்கிட்டு இருந்தா அது என்னடா நியாயம்? உன்னை நம்பி எதுவும் பேச முடியாதுக்கா. நீ இந்த பக்கம் பேசுவ, அந்த பக்கம் பேசுவ. சரி, சோத்த போடு. வீரையா, ஏதோ நடந்தது நடந்து போச்சு, விடு. நீதான் ராசாப்பாடு சாப்பிடுறது கிடையாது. இந்த பாலை குடிச்சிட்டு காலாகாலத்துல படுத்து தூங்குப்பா. இந்த குடி.
15,000 ரூபாய் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நகைகளையும் வாங்கி இந்த பணத்தையும் சேர்த்து வச்சுட்டேன். ஒரு நல்ல பையனா கிடைச்சிட்டா உன் கல்யாணத்தையும் முடிச்சிருவேன். அப்படி என்னப்பா நான் உங்களுக்கு சுமையா இருக்கேன்? வடிவு, என்ன ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டா அப்புறம் நீங்க தனிமரம் ஆயிடுவீங்க. பிறகு உங்களை யார் கவனிச்சுக்குவாங்க? பெத்தவங்களை பத்தி கவலைப்படுற பிள்ளைங்க இப்ப ரொம்ப குறைச்சலுமா. நான் கொடுத்து வச்சவன். அப்பா, எனக்கு பெரிய இடத்த மாப்பிள்ளை பார்க்கணும்னு நினைக்காதீங்கப்பா. கை நிறைஞ்ச காசை விட கண் நிறைஞ்ச புருஷன் தான்ப்பா முக்கியம். அப்படி ஒரு புருஷனும் கிடைச்சு அதோட நீங்களும் என் கூடவே இருந்துட்டா என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மகமாய் புண்ணியத்துல உன் மனசு போலவே எல்லாம் நல்லபடியாவே நடக்குமா, கவலைப்படாது. வடிவு, இந்த பணத்தை கொண்டு போய் உள்ள வைமா. செல்லதுரை, நீதாப்பா என்ன காப்பாத்தணும், நீதாப்பா என்ன காப்பாத்தணும். என்ன கண்டப்பா? எந்திருப்பா, உட்காரு உட்காருப்பா உட்காரு. என்ன விஷயம்? வர வேண்டிய பணம் கைக்கு வரல. சொன்னபடி சீர்வரிசை செய்யலைன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மட்டும் நடக்கலைன்னா நான் உயிரோட இருக்கவே முடியாது செல்லதுரை. வடிவு, அந்த பணத்தை கொண்டு வாமா. பிரச்சனைகள் வர்ற போது பயந்து சாகிறவன் கோழை, அதை எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்கிறவன் தான் மனுஷன். இந்தாங்கப்பா. கண்டப்பா, இதுல 15,000 ரூபாய் இருக்கு. நம்ம 2 பேருடைய சிறு வயசு பழக்கத்தை வச்சு என் மக கல்யாணத்துக்காக வச்சிருந்த இந்த தொகையை உங்ககிட்ட தர்றேன். சீக்கிரம் கொடுத்துருப்பா. அறுவடை முடிஞ்சு அடுத்த நிமிஷமே கொடுத்துறேன். நான் வர்றேன் செல்லதுரை. சரி, சந்தோஷமா போயிட்டு வா கண்டப்பா. புறப்படு. அம்மா வடிவு, வர்றம்மா. மிஸ்டர் செல்லதுரை, இவர் தாங்க செல்லதுரை. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. எதுக்குங்க? ஜாமீன் கையெழுத்து போட்டு வடிவேலுக்கு பணம் வாங்கி கொடுத்தீங்க, அவர் கட்டல. உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணும், நீங்களே எந்த வித முயற்சியும் செய்யல. அதனால உங்க சொத்துக்களை பூரா ஜப்தி பண்ண சொல்லி கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு. இருந்து எதையும் எடுக்காம வெளியே போயிடுங்க. யாராவது அழுதா அதை தொடக்கிற முதல் கை செல்லதுரை கையா தான் இருக்கும். நம்ம ஊரு நல்லா இருக்கணும், நம்ம ஜனங்க முன்னுக்கு வரணும்னு பாடுபட்ட நல்ல மனுஷன் செல்லதுரை. கண்டப்பா, பெத்து வச்ச பிள்ளையும் கொடுத்து வச்ச கடனும் சமயத்துல உதவுங்கிறது எவ்வளவு சரியா போச்சு பாத்தியா? நீ என்னப்பா சொல்ற? உன் மகா கல்யாணத்துக்காக நான் கொடுத்த பணம் இப்ப என் மகா கல்யாணத்துக்கு உதவ போகுதுன்னு சொன்னேன். ஜப்தி நடந்த அதிர்ச்சியில உனக்கு மூளையே குழம்பிட்டுதுன்னு நினைக்கிறேன். கண்டப்பா, நல்லா யோசனை பண்ணி சொல்லப்பா. நீ இந்த பூமியை நம்பி பிழைக்கிற விவசாயி, பணத்தை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லி இந்த பூமி மேல நீ சத்தியம் பண்ணி சொல்லு. இதே பூமி மேலத்தான் நானும் சத்தியம் பண்ணி சொல்றேன். பணத்தை நான் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். அப்பா, அப்பா,
இப்போதைக்கு உனக்கு துணையா இருக்கிறது இந்த கருப்பாய் ஒண்ணுதான். நீயும் பட்டினி கிடந்து அதையும் பட்டினி போடாதம்மா. ஆமாமா, மாட்டுக்கு மடி வெட்டி போச்சுன்னா அப்புறம் கஞ்சிக்கே வழி இல்லாம போயிடும். நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். முதல்ல அதுக்கு தண்ணி வச்சுட்டு நீ சாப்பிடுமா. சரிதான், இதை சமாதானப்படுத்துறதே பெரும்பாடா இருக்கும் போல். இன்னையோட 3 நாளா இவனோட சேர்ந்துக்கிட்டு இதுவும் பச்சை தண்ணி கூட குடிக்காம அடம் பிடிக்குதுங்க. எருமேனு கேலியா பேசுறோம். ஆனா வளர்த்தவங்க மேல இதுக்கு இருக்கிற பாசம் கூட எத்த பிள்ளைங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. நீ எப்ப தண்ணி குடிக்கிறியோ அப்பதான் நானும் சாப்பிடுவேன். வடிவு, என்னம்மா என்னமாச்சு? வடிவு, என்னம்மா வடிவு? என்னமாச்சு? பாத்தியாமா, பச்சி மயக்கம்தான். முதல்ல நீ சாப்பிடு. நீங்க 2 பேரும் பட்டினியா கிடக்கிறதுனால போன புண்ணியமா திரும்பி வந்துருவா போறாரு. சாப்பிடுமா. இந்தா சாப்பிடுமா. சாப்பிடுமா. சாப்பிடு. எங்க அப்பா சொன்னது சரியாத்தான் போச்சு. கூட பிறந்தவங்க கூட இப்படி பசங்க காட்டி பட்டினி கிடக்க மாட்டாங்க. இந்த கருப்பாய துணையிலேயே பிள்ளைக்கு அக்காவா? பையனுடைய சின்னம்மா. ஆமா, அந்த புலிநகை சங்கிலி போட்டுக்கார அவர் யாருங்க? அவரு மாப்பிள்ளை பையனுடைய தாய் மாமன், அந்த அம்மாவுடைய தம்பி. போயிட்டு வாமா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாமா. ஆளாளுக்கு சொல்லிட்டு இருந்தா 1/2 நாள் ஆகும். புறப்பட சொல்லுக்கா. வரப்படுமா? கூட்டி வாடா. அப்பா, கருப்பாயி அம்மா, கல்யாணம் ஆகி புது வீட்டுக்கு போகும்போது பசுமாட்டோட போகும். நீ கவலைப்படாதம்மா. இன்னும் 2 நாள்ல நானே கொண்டு வந்து விடுறேன். சந்தோஷமா போயிட்டு வாமா. போடா, போய் சீக்கிரம் வண்டியில ஏறுங்க. அங்க நின்னுட்டு இருந்தா நேரம் ஆகல. யாத்தாடி வண்டியா? அது எப்படி ஏறுறது? எப்பா அடே வண்டியை கட்டியா முடிச்சுக்கடா. எப்பா கருப்பாயி,
நான் போயிட்டு வரேம்மா. வடிவு நேரமாச்சு, வாமா. போடுறா. குடுங்க, வாங்க. இருங்கய்யா. என்ன உரல்ல என்னத்தமா போட்டேன்? உழந்த வடையா இது? பாயல போறதே தெரியல. அடுத்தாங்க. வாயா இப்படி எங்க நழுவு பாக்குற? வீட்டு வடைய வாடாடிட்டு வீட்டுல விக்கிற வடைக்கு இப்படி அடிச்சிட்டு நிக்கிறிய, உனக்கு தக்கமா இல்ல? வாயா. அடியே மாற அப்ப மூடி. நானா மாட்டேங்கிறேன். வாயா வீரையா. அத்தா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் வீரையா, என்னடா அது? ஏய், இன்னும் ஏன் கால விடுகிற? நீதான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். ஆண்டவன் புண்ணியத்துல நீ நல்லா இருக்கணும்ப்பா, நல்லா இருக்கணும். சரி அத்தா. முடிவு சின்ன பிள்ளையில இருந்து அவனுக்கு ராச்சாப்பாடு கிடையாது. விளக்கு வச்சதும் கொஞ்சம் பாலை காய்ச்சி கொடுப்பேன், குடிச்சிட்டு போய் படுத்துக்குவான். சாப்பிடுமா? பொழுது விடிய வரைக்கும் தூங்கணுமா? எந்திரிச்சு வாடி. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுது சும்மா. அவ அனார்கலி அச்சா அச்சா பச்சை கிளி அம்மாடி அத்தாடி உன்னாலதான் நேத்து ராத்திரி எம்மா. என்ன தலைவர பார்வையெல்லாம் ராஜபார்வையா இருக்கு, ஏக அமக்களமோ? காலங்காத்தால ஏண்டா தலைவர் வம்புக்கு இழுக்கிற? இழுத்தா என்ன? முதலீரு பத்தி நம்பளி தெரியாதே, ஆனா அண்ணனுக்கு நேத்தா தெரிஞ்சிருக்கும். அண்ணன் அன்னிக்கிட்ட எப்படி எல்லாம் நடந்திருப்பாருன்னு நான் சொல்லி காட்டுறேன். வெத்தடியா வாடா வாடா. நில்றா. நான் தான் அண்ணன், நீ தான் அண்ணி. போச மாத்துறா. இப்ப அண்ணன் வர்றாரு பாரு. எப்படி அன்னிக்கிட்ட வந்ததும் கை ரொம்ப ஆடுது. ஒரு பக்தி பயம்தான். டே முண்டங்களா, இந்த உதறலு எப்பவும் இருக்கிறது தான்டா. என்னடா அண்ணி துணி இல்லாம நிக்கிறாங்கல்ல, அதனால விளக்கு அணைக்கிறேன். டேய், நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கல. நேத்து சாயந்தரம் வீட்டுக்கு போனேன்னா ஆத்தா பாலை காய்ச்சி கொடுத்துச்சு. அப்ப படுத்தவன் தான், காலையில தான் முழிச்சு பார்த்தேன். பாவண்டா என் பொண்டாட்டி.
இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு தலை நிறைய பூ வச்சுக்கணும், பொழுதன்னைக்கு புருஷ பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கணும். ஏதாச்சும் வேலையை செய்ய சொன்னா கையை உதர்வாளுக, காலை உதர்வாளுக. அம்மா நீ தேய்ச்சது போதும், எந்த போய் நெல்ல குத்து. வேலை செஞ்சா வேர்க்க தாண்டி செய்யும், அத வழிச்சு போட்டுட்டே இருந்தா எப்படி? 5 நிமிஷம் குத்துறதுக்குள்ள அசந்து போயிடுறீங்களே. அந்த காலத்துல நாங்கெல்லாம் குத்தும் போது அரிசி வேற உமி வேறையா தனித்தனியா பிரிஞ்சு போயிடும். குத்துறது போதும், போய் துணியை தவ பாடி. அடி அம்மனி, மோத்த கலவரத்தை பார்த்தா ஒழுங்கா வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நினைப்போம். மினுக்கிறது போதும், துணியை நல்லா இறுக்கி புரிஞ்சு காயப்போம். என் மூஞ்சியில சாணி அடிச்சதுக்காக நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? இதே கையால நீ எனக்கு சந்தனத்தை பூசத்தான் போற, பதிலுக்கு நான் உனக்கு வளைகாப்பு நடத்தத்தான் போறேன். அதுக்கு அச்சாரமா ஓ முந்தானிய அவுத்து கொஞ்சம் தொடச்சிட்டு போயிரு. தம்பி மேலேயே தப்பு இருந்தா கூட இந்த நாய்க்கு நாம இடம் கொடுக்கவே கூடாது. பார்க்கலாம். ஏண்டா இவகிட்ட என்னடா பேசுன? நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொன்ன, இதுல என்ன தப்பு? இவன் சொன்னதுல என்னடி தப்பு இருக்கு? இந்த பாருடி, அனாதைய கிடந்த உடனே இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக்கினதே இவன் தான். இவனை பத்தி ஏதாச்சும் கோலம் முட்டின உனக்கு இங்க இருக்க இடம் இல்ல. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என் தம்பி தாண்டி ஆம்பளை, அவ வச்சதுதான் கட்டா. போடி வேலையை பாரு.
தந்தனனா தாரா தந்தனனா தனனனா தாரா தந்தனனா தனனனா முன்னாடி பூவோடு காயோடு நீயாடவா கட்டில் பாட்டொன்னு பாடு பாட போடு சின்ன பொண்ணு நேத்து தான் புது பொண்ணு, இன்னைக்கு பழைய பொண்ணுடி. வெக்கப்படாம சாப்பிடு. ஏக்கா மறுசோறு வைக்கிறியா? நேத்துதான் தூங்கிட்டீங்க, என்னைக்குமா சரியான தூங்கு மூஞ்சி. கருப்பாயி, இன்னைக்கு நான் உன்னை மறந்துட்டேன்லம்மா, கோச்சுக்காத. இவனை பத்தி ஏதாவது கோலம் முட்டின உனக்கு இங்க இருக்க இடம் இல்ல. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என் தம்பி தாண்டி ஆம்பளை, அவ வச்சதுதான் சட்டம். போடி, வேலையை பாரு.
உன்னை இந்த பாடுபடுத்துறவங்க நல்லா இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க. இந்த வீட்டுல மறுசோறு வைக்கிறதுக்கு ஆள் இல்லையா? இந்த வீட்டுல தண்ணி கொடுக்கறது கூட ஆள் இல்லையா? இந்த வீட்டுல பொம்பளைங்களே இல்லையா? இவ கொல்ல பக்கம் என்ன பண்றா? ஏண்டி, என் தம்பிக்கு சோறு போடுறத விட இதுக்கு ஒத்தடம் கொடுக்கறதா ரொம்ப பெருசா போச்சா? ஒத்தடம் கொடுக்கறாளா? ஒத்தடம் ஒத்தடம். நான் தான் இப்படி கஷ்டப்படுறேன், உனக்கு என்னம்மா தலையெழுத்து? நீ எங்கேயாவது போயிடு. கருப்பாயி, 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 அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ சீக்கிரமா போய் வைத்தியரை கூட்டிட்டு வந்துரு. போமா, போ. கருப்பாயி, வைத்தியர் அங்க இல்லனாலும் இருந்து கையோட கூட்டிட்டு வந்துரு. என்ன, சீக்கிரம் போ. உனக்காகத்தான் இந்த பச்சையை அரைக்கிறேன். இந்த மருந்திலே சரியாயிடும், கவலைப்படாத. இடைஞ்சது போ. ஏ கருப்பாயி, அண்ணா காவடிக்கார மாதிரி மணி ஆட்டிட்டே நிக்கிறீங்க. வர்றோம்ல, நீங்க கண்டுபிடி இருந்து வந்துட்டா நாங்க கை கட்டிட்டு நிக்கணுமா? சரி, இவங்க நினைப்பு. அப்பாவுக்கு காய்ச்சல், உடனே வரவும், இப்படிக்கு வடிவு. ஆமா, வேற வேலை இல்ல. மணி அடிக்கிற மணி அடிச்சுக்கிட்டே இரு. இன்னைக்கு பூரா மணி அடிச்சுக்கிட்டே இரு. உனக்கா எனக்கான பாத்துருவோம். பானை உடைச்சிட்டியா? மருந்து பெட்டியும் உடைச்சிட்டியா? உனக்கு இருக்கிற திமிரு வேற யாருக்குமே இல்ல. உன் மனசுல மலையூர் மம்முட்டியா நினைப்பா? அப்பா, அம்மா கருப்பாயி, இனிமே உங்ககிட்ட நான் தகராறு பண்ண மாட்டேன். முதல்ல இந்த புண்ணுக்கு ஒரு கட்டை போட்டுக்கிட்டு பொட்டியை தூக்கிட்டு உன் பின்னாடியே வந்துடுறேன். ஐயா, இதே மாதிரி இன்னைக்கு 3 வேளை, நாளைக்கு 3 வேளை இந்த மருந்தை தேன்ல குழைச்சு சாப்பிடுங்க. இந்தாங்க. அப்படியும் ஜுரம் குறையில என்ன, அதை அனுப்பிச்சிடாதீங்க. யாராவது ஒரு ஆள் அனுப்புங்க. ஏன் வைத்தியர? ஏன் வைத்தியரவா? அது வந்து முட்டில அங்க பாருங்க, மண்டையில கட்டுப்பட வச்சிருச்சு. கொஞ்சம் ஏமாந்த தூக்கி போட்டு சாத முதிச்சிரு. ஏமா, அதுக்கு நீ என்ன சொல்லி அனுப்பிச்ச? கையோட கூட்டிட்டு வான்னு சொன்னேன்ப்பா. நல்ல வேலை, இழுத்துக்கிட்டு வான்னு சொல்லி இருந்த. அது இழுக்கிற இழுப்புல என் உடம்புல உள்ள சதையெல்லாம் தரையில ஒட்டி உரிச்ச ஓடி மாதிரி உங்க முன்னாடி வந்து உட்கார்ந்து இருப்பேன். என்ன வைத்தியர் உங்களுக்கு? இருச்சாங்க. இப்படி ஒரு சிரிப்பா? அதுக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்துக்கு நானே இல்லைன்னா கூட கருப்பா என் மகளை கண்கலங்கா பார்த்து, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு.
மாப்பிள பால் சாப்பிடு. ஆத்தா தினம் டம்ளர் தான் பால் கொடுப்பா, நீ என்ன இன்னைக்கு செம்புல பால் கொடுக்குற? ஆத்தா டம்ளர் தான் கொடுப்பான், உன் மாமன் செம்புல பால் கொடுக்கறேன்னா விஷயம் இல்லாம கொடுப்பனா? விஷயம் இருக்கு, சாப்பிடு. மாப்பிள இது வரைக்கும் நீ ஒத்த, இப்ப ரெட்டை, இனிமே எல்லாமே உனக்கு ரெட்டை தான். சாப்பிடுறது ரெட்டை, சகலமும் ரெட்டை. சாப்பிடு மாப்பிள, மிச்சம் கிச்சம் வச்சிடாத, ஏக்கமா நெட்டிடு. மாப்பிள நான் தெருக்கூத்து பார்க்க போறேன், நீ எப்படி? நான் வரல, நீ போ. அது சரி, இப்ப நீ சாப்பிட்டதே பெரிய விஷயம், இதுல தெருக்கூத்து கேட்க வர போற. சரிடா மாப்பிள, நான் வர்றேன். இந்த செம்பப்பூடி. வடிவு, வடிவு. என்னங்க? நான் எப்படி இருக்கேன்? மாப்பிள்ளை மாதிரி இல்ல? நீங்க எப்பவுமே மாப்பிள்ள தாங்க. பார்த்தது போதும், நான் தெருக்குத்து பார்க்க போறேன். கனவா சாத்திக்கிடி. வடிவு, இதோ வந்துட்டேங்க. வடிவு. என்னங்க? 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 பாம்பு புத்துக்குள்ள பச்சை கிளி விழுந்துட்டா போல இந்த குடும்பத்துல நான் சிக்கிக்கிட்டேன். விளக்கு வச்சா இவர் இப்படி தூங்குறதோ, பொழுது சாஞ்சா இவரோட மாமா என்ன குறி வைக்கிறதோ புரியாத புதிரா இருக்கு. பாவம் பையன் தூங்குறான், அவனை ஏன் போய் எழுப்புற? உனக்காக நான் தூங்காம காத்துக்கிட்டு இருக்கேன். மரியாதையா போயிடு. ஒரு சந்தர்ப்பத்துல நீ மரியாதையா கண்டுங்காணாம போயிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? முன்பின் யோசிக்காம ஊரை கூட்டி ஒருத்தி என் தலையில கட்டின, அவ காய்ச்ச வந்து போய் சேர்ந்துட்டான். அன்னையில இருந்து நான் பொண்டாட்டி கட்டினா அவ செத்து போயிடுவாங்கிற கெட்ட பேரை எனக்கு உண்டு பண்ணவிலே நீதான். எந்த சுகத்தை ஒன்னால இழந்தேனோ அந்த சுகத்தை நீதாண்டி.
உனக்கு எவ்வளவு தைரியம்? என் வீட்டுக்குள்ள வந்து இருந்துட்டு ஏன் தம்பி அடிக்க வர்ற? அத்தை, தினம் தினம் இவர் பண்ற அநியாயம் உங்களுக்கு தெரியாது. தெருக்கூத்துக்கு போறேன்னு சொல்லி பரண மேல ஒளிஞ்சிருக்கிற கெடுக்க பார்த்தாரு. நான் உன்னை கெடுக்க பாத்துறான். சமையக்கட்டுல சாப்பிடும் போது என்கிட்ட என்ன சொன்ன? அவங்களுக்கு அப்புறம் ரூமுக்கு வாங்க நீ சொல்லல. இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. நீ கவலைப்படாத வடிவு. உனக்கு ஒரு ஆம்பளை தான் தேவையா இருந்தா என்ன நீ கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். அன்பு காட்டுற இதயோட இருந்தா என்ன நீ ஏத்துக்கிட்ட. இந்த ஊரே கூடி ஒன்னா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். இந்த வீட்டுல மட்டும் இல்லடி, எந்த வீட்லயும் ஒரு பொண்ணு இடம் கொடுக்காம எந்த ஆம்பளையும் கதவை தட்டவும் மாட்டான், திறக்கவே மாட்டான். உன் புருஷனை விட்டுட்டு ஏன் தம்பியை வளைக்க பார்த்த. அந்த நேரம் பார்த்து இந்த அப்புறாடி முடிச்சுக்கிட்டான். உடனே பிளேட்ட மாத்துற. அடியே, நான் பார்த்துட்டு வந்த கூத்த விட இது ரொம்ப நல்லா இருக்குடி. இந்த வீட்டுக்கு வந்து அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நான் சொன்ன எந்த உண்மையும் உங்க காதுல ஏறல. பாரபட்சமாவே பேசிக்கிட்டு வரீங்க. இனிமேலும் நான் இங்க இருந்தா என் புருஷனுக்கு உண்மையானவளா இருக்க முடியாது. அவர் உயிருக்கும் பாதுகாப்பு இல்ல. நாங்க எங்கேயாவது போய் எப்படியாவது பழிச்சுக்கிறோம். அடி பொடி எச்சுக்கல நாய. நீ போனா வாவான்னு வரவேற்க அங்க உரமலையா காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அத கழுத போறாளா போய. அத்தா, நான் போயிட்டு வர்றேன். போடா போ. இவ கூட போனீன்னா வேளா வேலைக்கு சோறாக்கி போட்டு விளக்கு வச்சதும் பாலை காய்ச்சி கொடுப்பா. போ. ஐயோ, திருடது வம்பா போச்சு. இது முறையில்லை. பயிற்சி பெறும்போது யாரா இருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. முதல்ல செய்யுங்க. தம்பி, தம்பி, கல்லுப்பட்டியில சின்னையா மகன் வீரையன். அட, நம்ம வீரையன் எங்கப்பா இவ்வளவு தூரம்? அது வந்து சரி, வாங்க தம்பி போலாம். வாங்க வாமா. வாங்க தம்பி. இந்தா வீரையா, நான் உங்க அப்பாட்ட ஊழியம் பார்த்தவன். அவர் வாழ்ந்த வாழ்வுக்கு உனக்கு இந்த நிலைமை வந்துடக்கூடாது. இது என் வீடு. இன்னையிலிருந்து இங்க தங்கிக்கங்க. இது என் வளர்ப்பு பொண்ணு, பேர் செண்பகம். இனிமே நீங்க 3 பேர் என் பிள்ளைங்க. நீங்க இப்ப பாத்தீங்களே நிலம், அது எனக்கு சொந்தமானது. அதுல ஏதாவது விவசாயம் பண்ணி பொழைச்சுக்குங்க. இந்த வீட்டுல நீங்க ஆரம்பிக்கிற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இத வச்சுக்கங்க. அதெல்லாம் வேணாங்க. வச்சுக்க வீரையா, என்ன வெளியாளா நினைக்காத. செண்பகம், சொசைட்டில இருக்க மாரியப்பன்ட்டு சொல்லி இங்க பால் எடுத்துக்க சொல்லு. வடிவு, 2 நேரம் பால் ஊத்துற காசை செலவுக்கு வச்சுக்க. சரிங்க. பக்கத்துல இருந்து என்ன வேணும்னு வாங்கி கொடு. சரிப்பா. வரட்டுமா? வர்றேன். ஓஹோ, வணக்கமா. என்னடா அது மனுஷங்கிட்ட எல்லாம் மரியாதை குறையுதுன்னு பார்த்தேன். இப்ப எல்லாம் புரியுது. அதெல்லாம் உங்க இடத்துக்கிட்ட வந்துருச்சு. நல்லா இருக்கு. குழந்தைக்கு என்னமா? தூக்கத்துல அலறாங்க. மூஞ்சியும் முகரக்கட்டையும். டீய கொடுத்துட்டே
வடை எப்ப தரப்போற? மாப்பிள, நாட்டுல எந்த வியாபாரம் எப்படி நடக்குதோ, ஆனா வடை வியாபாரம் மட்டும் பிரமாதமா நடக்குது. அப்புறம் என்ன, உளுந்த கொஞ்சம் அதிகமாவே போடுறது? ஆட்டுறதுக்கு உளுந்து அடிச்சதுன்னு எந்த நேரமும் உளுந்த ஊற போடக்கூடாது. மச்சான், அறத்துல வேணுமா வேண்டாமான்னு கேக்குறதே இல்லையா? வந்தா அடிச்சு விட்டுற வேண்டியதானே? இந்த ஊர்ல நான் வேப்பல் அடிக்காத பொம்பளையே கிடையாது, உங்க அக்காவையும் சேர்த்து தான். என்னங்க என்னம்மா? இடுப்பு பிடிச்சுக்கிட்டீங்க. எப்ப பிடிச்சிச்சு? நேத்து ராத்திரி. உன் புருஷனுக்கு என்ன வேலை? விறகு பழக்கிற வேலை. முந்தானி விரிச்சு ஒரு கழிச்சு படு. அம்மா, ஐயோ, அம்மா, ஐயோ, எந்திரிச்சு கையகால உதறு. வேப்பலையும் விபூதி இருந்தா நீ எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன மாதிரி இளந்தாரிகள் ஏதாவது பண்ணா ஊற கூட்டுறீங்க. ஏமா, இத உன் புருஷன் செய்ய மாட்டா? இவரே கால் வழியா பிறந்தவரு. மத்தவங்க எல்லாம் என்ன வாய் வழியா பிறந்தாங்க? ஐயோ, இவரே கால் உதயமாய் பிறந்தவரு. இவர் தடுனாதான் சரியா போகும். எங்க அப்பனுக்கு நீதான் வேப்பல் அடிச்சியா? இல்ல, நான் 13வது பிள்ளை. ஆத்தாளுக்கு 2 பேருக்கு சேர்த்து தான் நான் 13வது பிள்ளை. இந்தா, நாளைக்கு சொசைட்டி வாங்கம்மா, நான் அட்வான்ஸ் வாங்கி தரேன். சரி. பொழுதும் சாஞ்சு போச்சு. நம்ம தலைவர் எங்க இருக்காரோ, என்ன பண்றாரோ? பேச்ச கேட்டு ஆத்தா விட்டு வந்தது எனக்கு தப்பாதான் தெரியுது. ஏங்க, பொழுது விடிஞ்ச ஒரு பேச்சு, பொழுது போன ஒரு பேச்சா? அங்க இருந்தா ஆத்தா பாலை காய்ச்சி கொடுப்பாங்க, அவ்வளவுதானே? இதோ நான் பாலை காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன், எடுத்து குடிங்க. கண்டதெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, பேசாம தூங்குங்க. எனக்கு முன்னாடியே முடிச்சிட்டீங்களா? தூங்கினாதானே முடிக்கிறதுக்கு. தொட்டு அணைக்க மாட்டாரான்னு அந்த வீட்டுல ஏங்கிக்கிட்டு இருந்தேன். அப்படிப்பட்டவர் இங்க தூங்காம முழிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்றாரு. என்ன மட்டும் ஏன் தூங்க விட்டாரு? ஏம்பல இவ்வளவு ஜாமான் சீட்ல வாங்கியிருக்க, ஏது பணம்? பெரியவர் நம்ம காசு கொடுத்திருக்காரு. சொசைட்டிக்கு பாலுக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் நமக்கு என்ன கவலை? உண்மைதான், இனிமே நமக்கு கவலையே இல்லை.
தரும் சுகங்களில் நனைந்திருப்போம், இனிய மலர் கரங்களில் இணைந்திருப்போம். நீராடும் மாலை வேளையாசை நெஞ்சம் சிறகினை விரிக்கிறது, பாடாத ராகம் பாடவாவா என்று பனிவிழி அழைக்கிறது. உன் பார்வையின் சங்கீதமே என் நெஞ்சிலே கேட்குதே, உன் மேடையே நான் போடவா, உன் நாடையாய் நான் மாறவா. பருவமழை மேகம் அங்கே பொழிந்திட கேட்பதுண்டோ, பவளமணி தேர் மேலே பவனி வருவோ. மனதினில் எழுகிறதே, வீசாத ஆசை தென்றல் என் மேல் வீசி மயக்கத்தை தருகிறது. என் ஆசையோ ராயிரம், உஞ்சாடையோ காவியம், என் மேனியோ நீ ஆடிடும் சிவந்த இதழ் மேலே நாமும் தினம் ஒரு கதை வரைவோம். பவளமணி தேர் மேலே பவனி வருவோம், வைரமெனும் பூவெடுப்போம், மாலையென நாம் தொடுப்போம். இளமை தரும் சுகங்களில் நனைந்திருப்போம், இனிய மலர் கரங்களில் இணைந்திருப்போம். பவளமணி தேர் மேலே பவளமணி தேர் மேலே பவனி என்ன பெரிய தேசிய நினைப்பா இறங்கிக்கல. வடிவு, நான் கல்லுப்பட்டி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க கல்லுப்பட்டிக்கும் போக வேண்டாம், மண்ணுப்பட்டிக்கும் போக வேண்டாம். டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியும், பேசாம இருங்க. இதுக்காவது போட்டுமா? போங்க. ஆனா என்னை ஏமாத்தி நீங்க கல்லுப்பட்டிக்கு போனீங்க, அப்புறம் என்ன உசுரோடவே பார்க்க முடியாது. சபாஸ், நான் போற இடம் தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே வந்துட்டியா? உட்காரு பையே, உட்காரு உட்காரு. சீக்கிரம் போ. வடிவுக்கு தெரியாம ஆத்தா வீட்டுக்கு போய் 5 நிமிஷத்துல பாலை குடிச்சு வந்துடணும். போடு. சபாஸ், ஓடுகிற பையே, ஓடு. ஹாய் ஹாய் ஹாய். சுத்த முடியுமா? நீங்க 2 பேரும் என்ன சரி பண்றது நல்லா இல்ல.
எப்படி விளையாட்டு? சிரிச்சது போதும். இறங்குல. இந்த மாதிரி இன்னொருத்தர் செஞ்ச அடிச்சு தொங்க விட்டுருவேன். இது வரைக்கும் நீங்க என்ன அடிச்சது இல்ல, இனிமேலும் அடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்காக இப்படி செஞ்ச? கல்லுப்பட்டிக்கு போகணும், ஆத்தாள பாக்கணும்னு தான் கவலைப்படுறீங்களே தவிர என்ன பத்தி கொஞ்சமாவது நினைக்கிறீங்களான்னு பாக்கத்தான் இப்படி செஞ்ச. நிச்சயமா நான் கொடுத்து வச்சவதான். வடிவு, உன்னை கட்டிக்கிட்ட நிமிஷத்துல இருந்து கடைசி வரைக்கும் நீதான் ஆதரவுன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆட என்ன வளர்த்தாளாக்குட ஆத்தா மேலேயே நினைப்போகுது. எல்லாம் சரியாயிடும். சரி, வாங்க சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல, நீ சாப்பிடு. எனக்கும் பசிக்கல, வாங்க. இப்படி தினமும் பாலை காய்ச்சி வச்சு ஏன் வீணாக்குற? இனி அவன் வரமாட்டான். அவன் எப்ப வருவா வரமாட்டான்னு எனக்கு தெரியாதா? என்னமோ உன் சொத்தெல்லாம் கரைஞ்சு போற மாதிரி பேசுறியே. சினிமா போறத போயேன்டா. ஆமா, சினிமா. அப்பா என்ன ஏன் மின்னால துரத்துற? கொஞ்சம் ஏன் வந்தா நீயே வரையறுவ போல இருக்கு. ஐயா ஓடியாங்க ஐயா, ஓடியாங்க ஐயா. ஐயோ இத பாருங்க ஐயா, ஓடியாங்க ஐயா, இத காப்பாத்துங்க ஐயா. யோ உங்களுக்கு என்ன காது செவடா? ஐயோ ஓடி வந்து காப்பாத்துங்க ஐயா, ஓடியாங்க ஐயா. ஐயோ வேகமா வாங்க ஐயா. ஐயோ ஓடியாங்க ஐயா. ஏன் உயிர் வர மாதிரி கத்துற? பின்ன என்னங்க, அதுக்கு தேவர் பிலிம்ஸ் மாடுன்னு நினைப்பு போல இருக்கு. அது ஏன் உன்ன தொல்லை பண்ணுது? இவன் இருக்கானே ஒரு பஞ்சமா பாதகன், நல்லா இருக்கிற பசுமாட்டெல்லாம் விலைக்கு வாங்கி வெட்டுறான். அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணுது. யோ அதுதான் எரும மாடுன்னா நீங்க அதுக்கு மேல இருக்கீங்களா ஐயா? விரட்டி விடுங்க ஐயா, கையெல்லாம் வலிக்குது. பாத்தீங்களா இவனுக்கு இருக்கிற வாய் கொழுப்ப. நீ அங்கே கொஞ்சிக்கிட்டு வாங்க போலாம். ஐயா ஐயா, ஐயோ அம்போன்னு விட்டுட்டு போறானுங்களே, அறிவு கிட்டவனுங்க. எப்படி இறங்குறது? ஐயா மாட்டுக்கு மடிவத்தா என்னைக்காவது ஒரு நாள் படையா வீட்டுக்கு தான் வரணும். நீ எங்கிட்ட வரத்தான் போற, என் கையாலேயே உன்னை வெட்டத்தான் போறேன், பாத்துக்க. உங்க நேரம் நல்ல நேரம். என் நிலத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சதும் நம்ம ஊரு விவசாய சங்கம் செஞ்ச முயற்சியில அம்மாக்கு எல்லாம் உங்க நாள் காசு சேர்த்து நீங்க நல்லா இருக்கும். வர முடியும் வரவிரையா? பாருங்க. புதுசு சம்பாச்சி பொண்டாடி கஞ்சி ஊத்துன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவன் என்னை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டான். மனுஷன் தண்ணி போட்டா என்னமோ கேட்கலாம், இந்த மாடு தண்ணி போட்டா என்னடா சொல்ற? கரெக்டா கேட்ட நீ. மாமா மாப்பிள்ள வேலை பாரு. சொன்ன சொன்ன மாடு மிளகா பச்சு தூங்குது. மாமா கலையத்துல இருக்கிற கள்ளப்புறாங்க போய் தொட்டில ஊத்து. மாமா தொட்டில உள்ள கல்லு பூரா காலி. மச்சானே
பத்தினி தங்கமணி தங்க ரட்ட ஊரை கூட்டு கொஞ்சம் பாராட்டு கூட்டத்திலே கத்தி பேச போறே 8 வயசாச்சு எத்தனை கண்ணு பட்டு போச்சு சொல்லாதே ஆத்தி வெளியே மயக்கம் வரும் கில்லாடி ஆடு அடியே சொல்லாதே ஆத்தி வெளியே மயக்கம் வரும் கில்லாடி ஆடு அடியே இன்னும் உண்டு மேலும் உண்டு என்ன பத்தி நானே சொல்ல வைக்கும் மச்சானி 6 மகா வச்சானி 7 மழா நேத்தைக்கு சாமத்திலே ஊத்திட்ட வேகத்திலே ஆடுது பாரு அட அண்ணாத்தே பாக்கற சும்மா இங்க என்னாத்தே மச்சானி 6 மகா வச்சானி 7 மழா அண்ணன்னு சொல்ல ஒரு ஆளு கூட ஊரில் இல்லை ஊரெல்லாம் சொந்த பந்தம் தாங்க யாரோட பேசுறது போங்க என்னோட சேர்த்து இப்ப எத்தனை பேர் சொல்லி போடு மார்க்கெட்டு ரொம்ப ஏறி போச்சு கேட்டாலே நின்னு போகும் மூச்சு எல்லாருக்கும் ஆடி பாடத்தான் பாவம் இருந்து பொண்ணாக வந்து போறந்தே எல்லாருக்கும் ஆடி பாடத்தான் பாவம் இருந்து பொண்ணாக வந்து போறந்தே அடடடட அம்மா தாயே உந்தன் அன்பு இன்றும் என்றும் எங்களுக்கு தேவை மச்சானி 6 மகா பூ வச்சானி 7 மழா நேத்தைக்கு சாமத்திலே ஊத்திட்ட வேகத்திலே ஆடுது பாரு அட அண்ணாத்தே பாக்கற சும்மா இங்க என்னாத்தே ஆடுது பாரு அட அண்ணாத்தே பாக்கற சும்மா இங்க என்னாத்தே கருப்பாயி ஏய் இரு வந்து கவனிச்சுக்கிறேன் ராசா என்ன பெத்த ஐயா வந்துட்டியா நீ எப்படி வருவேன்னு தெரிஞ்சுதான் பாலை காய்ச்சி வச்சிருக்கேன் இந்த அப்படி மரியாதையை செம்ப குடுறே குடுக்க போறியா இல்லையா நான் ஒண்ணும் ராவோட ராவா நடுவீட்டுல தாலி கட்டிக்கிட்டு உன்ன மாதிரி வந்தவன் இல்ல அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து ஆசீர்வாதத்தோட இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவன் இது ஓ சொத்து இல்ல என் புருஷன் வீட்டு சொத்து எடுக்கைய வாங்க இது ஓ சொத்து இல்ல என் புருஷன் வீட்டு சொத்து எடுக்கைய ஒரு நேரத்துல இந்த ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் விஷ காய்ச்சல் வந்து சோர்ந்து போயிட்டாங்க அவங்க எல்லாத்துக்கும் நான் தான் வைத்தியம் பார்த்தேன் எல்லாரும் குணமாயிட்டாங்க இந்த வீரையும் ஒருத்தனை தவிர அதுக்கு காரணம் என்ன தெரியுமா வடிவு வீரையும் உயிரோடு இருக்கணும் ஆனா உதவாக்கரையா இருக்கணும் சொத்து பூராவும் அனுபவிக்கிற பாத்தித தனக்கும் தான் தம்பிக்கு மட்டுமே இருக்கணும்னு அன்னைக்கே கணக்கு போட்டுட்டான் அந்த தேவானை அதனாலதான் நான் கொடுத்த மருந்த வீரையனுக்கு கொடுக்காம விட்டுட்டான் அவன் வளர்ற பையனாச்சே நாளடைவுல நரம்பு முறுக்கேறி நல்லாயிட்டா என்ன பண்றதுன்னு நினைச்சு யாருக்குமே தெரியாம பால்ல கொஞ்சம் கொஞ்சமா அபின் கலந்து கொடுத்து பழக்கப்படுத்தி விட்டா
வடிவு, சின்ன பிள்ளையில இருந்து அவனுக்கு ராச்சாப்பாடு கிடையாது. விளக்கு வச்சதும் கொஞ்சம் பாலை காய்ச்சி கொடுப்பேன், குடிச்சிட்டு போய் படுத்துக்குவான். இப்ப சொம்புல இருக்கிற பால்ல கூட அவின் கலந்துருக்கு. இங்க பாருங்க, இது ஒண்ணும் குணப்படுத்த முடியாத வியாதி இல்ல. இனிமே இந்த பாலை இவன் குடிக்காம பாத்துக்கணும். உடம்பு வேறுக்கிற மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்ய சொல்லு. வீரையா, தம்பி உன்னத்தாப்பா, உன்னை ஆளாக்கி உன் கூட வாழணும்னு இந்த பொண்ணு ஆசைப்படுதப்பா. நீ இந்த பொண்ணு கூட ஒத்துழைக்கணும். உலகத்துல என்ன வேணும்னாலும் கிடைக்கும். ஆனா இந்த வடிவு மாதிரி ஒரு உண்மையான மனைவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒண்ணு கவலைப்படாத, நான் கொடுக்கிற மருந்தை நல்லபடியா சாப்பிட்டுக்கிட்டே வந்தா எல்லாம் சரியாயிடும். ஐயோ, இங்கேயும் வந்துட்டியா? ஐயோ, உன்னை ஆளாக்கி உன் கூட வாழணும்னு இந்த பொண்ணு ஆசைப்படுதப்பா. நீ இந்த பொண்ணு கூட ஒத்துழைக்கணும். உலகத்துல என்ன வேணும்னாலும் கிடைக்கும். ஆனா இந்த வடிவு மாதிரி ஒரு உண்மையான மனைவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னங்க, எனக்கு ஒரு ஆசை. என்ன புள்ள? நான் இப்ப ஓடுவேனா, நீங்க துரத்தி வந்து என்ன பிடிப்பீங்களா? என்னால ஓட முடியாதான்னு இப்படி கேக்குற? ஐயோ, தப்பா நினைக்காதீங்க, உண்மையாத்தான் சொல்றேன். சரி, நான் ஓடி வந்து பிடிச்சிட்டா உன்னை என்ன செய்ய? என்ன வேணும்னாலும் செய்யுங்க. அப்ப நீ முதல்ல ஓடு. வாங்க, பாத்து வாங்க. அப்படிதான் வாங்க. விடுபுல அப்பவே சொன்னேன் என்னாலதான் ஓட முடியாதுன்னு.
அது கொள்ளையழகு பிள்ளை மனமே இங்கு வந்து பழகு என் நன்றே ஏங்காது நானே போட்டேனே. நீங்க எதையுமே மிச்சம் வைக்க கூடாது, அதான் என் ஆசை. இன்னைக்கு உன்னை என்ன செய்யறேன்னு பாரு. விடுங்க விட போறது விடுங்கண்ணா. வெக்கமில்ல உனக்கூடவா? பாப்பி போ. எனக்கு வெக்கமில்ல சொன்னேன். ஏரிக்கர ஓரத்தில 8 வேலி நலம் இருக்கு. அந்த 8 வேலி நலத்தினில என்ன வச்சா தோப்பாகும், வாழ வச்சா தோப்பாகும், மஞ்சள் வச்சா பிஞ்சு விடும், ஆழமாக உழுது வச்சா அத்தனையும் பொன்னாகும். நான் கொடுத்த மருந்த நல்லபடியா சாப்பிட்டு பயிற்சி எல்லாம் ஒழுங்கா பண்ணினதுனால நடக்கவே முடியாம இருந்த நீங்க நல்லாயிட்ட. உனக்கும் ஒரு குழந்தை பிறக்க போகுது. இதுக்கெல்லாம் காரணம் படிவுதான். நடக்கவே முடியாம இருந்தனே இப்ப நல்லாயிட்டான். அவனுக்கு ஒரு பிள்ளையும் பிறக்க போகுது. இப்ப என்னடா செய்யறது? ஏதாவது செய்யணுமே. செய்வோம், செஞ்சே புடுவோம்.
என் பொண்டாட்டிக்கு ஒரு ஆபத்துனா கூட என்னால ஒண்ணும் செய்ய முடியல. மனுஷனுக்கு சோறு எவ்வளவு அவசியமோ அதே மாதிரி ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் தற்காப்பு அவசியம். வடிவு குழுவுல நான் கூட்டேன். வேண்டாங்க, நானே கூட்டேன். கொடுங்க, உனக்கு எத்தனை நேரம் சொல்றேன் இந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது. போய் உட்காரு, போ. அண்ணே, இந்த மாதிரி நேரத்துல தான் பொம்பளைங்க நிறைய வேலை செய்யணும். தொடப்ப தண்ணி எடுத்து கொடுங்க. இல்லம்மா, இத்தனை நாள் வடிவு என்ன கவனிச்சிட்டு இருந்தது. இந்த மாதிரி சமயத்திலாவது கூட அம்மாவை பாத்துக்கலாம். நீங்க கூட என்ன பாத்துக்க வேண்டாம், வயக்காட்ட போய் பாருங்க. கொடுங்க அப்படி. என்ன இது? காப்படி நெல்லு கூட மிச்சமாக கூடாது. எல்லா பக்கம் ஊத்துங்கடா. ஏய், அந்த நொண்டி பையன் வர்றான், சீக்கிரம் வாங்கடா. ஐயா வணக்கம் ஐயா. என்னடா விஷயம்? கல்லுபிடிக்காரங்க வேணும் போட்டு அடிச்சிருக்காங்க ஐயா. நிறுத்துக்கடா. ஏய் நொண்டி பயல, உன் மாமனையே அடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா? உன் மாமா அடிய வாங்கிக்க 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 வாங்கிக்க. அண்ணி, என்ன நீ? என்னால வலி தாங்க முடியலம்மா. மெல்ல வாங்க நீ, பாத்து. அக்கா அக்கா, என்னடா? வயக்காட்டுல தகராறு நடக்குது. அண்ணனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ,
டாக்டர் அம்மா கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு அவசரமா ரத்தம் தேவைப்படுது. இவர் 300 ரூபாய் கேட்கிறாரு. நீ பணத்துக்கு உடனே ஏற்பாடு பண்ண. சரிங்கம்மா. சீக்கிரம் போய் அண்ணனை கூட்டிட்டு வாமா. போமா, சீக்கிரம் போமா. அதெல்லாம் முடியாதுமா. பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன், இப்போ வந்துடும். பேஷண்ட் ரொம்ப சீரியஸா நிலைமை இருக்காங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. மன்னிக்கணுமா, இந்த கையில பணம், இந்த கையில ரத்தத்தை எடுத்துங்க. அதெல்லாம் முடியாதுமா. இந்த கையில பணம், இந்த கையில ரத்தத்தை எடுத்துக்கங்க. என்னது திடீர்னு என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற? ஐயோ, மண்டையில ஓலை வேற கட்டி இருக்கிற. உடனே 300 ரூபாய் பணத்துடன் ஆஸ்பத்திரிக்கு வரவும். வடிவு. என்னடி ஒண்ணும் புரியல. வீரைய பஞ்சாரிய பிரசவ ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்கல்ல, அட சீக்கிரம் போயா. ஏதோ நீங்க சொல்றீங்க, இதுல 300 ரூபாய் பணம் இருக்கு. மாட்டை நான் பிடிச்சிட்டு போறேன். ஓய் வா. நீ போய் வடிவ பாரு, நான் அப்புறமா வர்றேன். சரிங்க. அது மாட்ட படையா படையா.
ஆறறிவு படைத்த மனிதன் செய்யாத தியாகத்தை 5 அறிவு படைத்த இந்த கருப்பாய் செய்தாள். வாழ்க கருப்பாய்.